தமிழ்நாட்டின் ஒற்றுமையை சிதைப்பதற்கான சதியே அதிமுக பாஜக கூட்டணி என்று விமர்சனம். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் வார் ரூமை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக பாஜக வென்றால் கூட்டணி ஆட்சிதான் என அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமி மறுத்து வரும் நிலையில் பாஜக தனது நிலைப்பாட்டில் உறுதி. கூட்டணி ஆட்சி பற்றிய அமித்ஷாவின் பேச்சை நிராகரித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை. நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனே, பெரும்பான்மையுடன் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். கூட்டணி விவகாரத்தில் அமித்ஷா கூறுவதே வேத வாக்கு. ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன் திட்டவட்டம். ஆனா அமித்ஷாஜியே சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு அமித்ஷாஜி சொல்றதுக்கு நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணணுமா என்ன? அமித்ஷாஜி என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியது. விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு. ஆனால் அமித்ஷாஜி என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நம்ம அமித்ஷாஜி சொன்னதுக்கு ஏன்னா எங்களுடைய தேசிய தலைவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான். மருத்துவர் ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்தில் தனியார் துப்பறியும் நிறுவனத்தினர் ஆய்வு. அறிக்கைக்கு பிறகே சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அறிவிப்பு. அதை இப்போ அவங்க ஆய்வு பண்ணி என்ன ரிப்போர்ட் எடுத்தது நம்ம அதை செய்ய முடியாது. தங்கம் சவரன் 520 ரூபாய் உயர்ந்து 73,120 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி ஒரே நாளில் கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து வர்த்தகம். கொள்குறி வகை வினாக்களை தவிர குரூப் 4 தேர்வு கேள்விகள் எளிதாக இருந்ததாக தேர்வர்கள் தகவல். முடிவுகள் 3 மாதங்களில் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் அறிவிப்பு. வகுப்பறைகளில் பா வடிவில் மாணவர்களை அமர வைக்க தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. கடைசி இருக்கை மாணவர்கள் என்ற எண்ணத்தை களைய நடவடிக்கை. மதுரையில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னை, நாகை, திருச்சி, பாளையங்கோட்டையில் 100 டிகிரியை தாண்டியது வெப்பத்தின் தாக்கம். சென்னையில் கிண்டி, அடையாறு, அசோக் நகர் உட்பட மாநகரின் பல இடங்களில் கனமழை. வெயில் வாட்டிய நிலையில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். திருபுவனம் அஜித்குமார் மரணம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு. விரைவில் விசாரணை தொடங்கும் என்று தகவல். கடலூர் செம்மங்குப்பம் ரயில்வே கேட் மூடப்படாததே விபத்திற்கு காரணம் என்பது அம்பலம். தொலைபேசி உரையாடல் பதிவை போலீசார் கைப்பற்றி விசாரணை. நேரடி கொள்முதல் நிலையங்களில் அனைத்து நெல் மூட்டைகளையும் கொள்முதல் செய்ய வேண்டும். கும்பகோணம் விவசாயிகள் கோரிக்கை. சூட்கேஸ் நிறைய பணத்துடன் சிக்கிய மராட்டிய அமைச்சர் சஞ்சய் சிர்சாத். வருமான வரித்துறை நோட்டீஸ் வெளியான அடுத்த நாளே வெளியான வீடியோ.
தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் கூட்டணி ஆட்சிதான் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியடைந்தால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவும் பாஜக மூத்த தலைவர்களும் தொடர்ந்து பேசி வருகின்றனர். கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடுவதையும் அமித்ஷா தொடர்ந்து தவிர்த்து வருவதால் அதிமுக தலைவர்கள், தொண்டர்கள் குழப்பமடைந்துள்ளனர். ஆனால் அமித்ஷா அவ்வாறு கூறவில்லை என்று பேசி வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணத்தை தொடர்ந்து வருகிறார். இந்நிலையில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளேட்டுக்கு பேட்டியளித்துள்ள உள்துறை அமைச்சர் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் ஆட்சியில் பாஜக நிச்சயம் பங்கு பெறும் என்றும் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாமக, தாவேக மற்றும் சிறிய கட்சிகள் கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு தற்போது அது பற்றி கூற முடியாது என்ற அமித்ஷா, தமிழ்நாட்டில் ஒத்த கருத்துடைய கட்சிகளை ஒரே மேடைக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றார். பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு யாருடைய பெயரும் பரிசீலிக்கப்படவில்லை என்றும் மிக விரைவில் பாஜக தேசிய தலைவர் நியமிக்கப்படுவார் எனவும் அவர் கூறினார். RSS, பாஜக இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்களை மறுத்த அமித்ஷா அவை அனைத்தும் கற்பனை கதைகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் கூட்டணி ஆட்சிதான் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் கூறியுள்ள நிலையில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் கூட்டணி ஆட்சிதான் என மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமித்ஷாவின் பேச்சு அதிமுக பாஜக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனே, பெரும்பான்மையுடன் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்ற அமித்ஷாவின் கருத்தை எடப்பாடி பழனிசாமி அடியோடு நிராகரித்துள்ளார். கூட்டணி ஆட்சி என மீண்டும் மீண்டும் அமித்ஷா கூறும் நிலையில் கூட்டணி ஆட்சி குறித்து எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்றும் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே அது ஒரே தொடர் குழப்பத்தில் இருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு அமித்ஷா மீண்டும் கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்லியிருப்பதை எடுத்துக்காட்டு. ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு 15 முறை சொல்லிகிட்டு இருக்காரு. திரும்ப நான் தான் நிறுத்தினேன்றது மாதிரி இப்போ அமித்ஷா தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சின்னு அவர் திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் தனித்த ஆட்சி அமைப்போன்னு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. முதல்ல அந்த கூட்டணியில் இருக்கிற இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டியது திரு எடப்பாடி அவர்கள் தான். தனித்த ஆட்சி அமைச்சாவே அது என்னமா ஆட்சியாக இருக்குன்னு தெரியல. இந்த நிலையில் பிஜேபி கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில், மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி கூட்டணி ஆட்சி எப்படி கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்வது, முழுக்க கூட்டணி ஆட்சி என்று சொன்னாலும் பிஜேபியினுடைய எதோச்சதிகார ஆட்சியைத்தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு நிலைமை என்பது தான் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டிலும் ஏற்படும். ஆகவே எக்காரணம் கொண்டும் பிஜேபியை தமிழகத்தில் கால் ஊன்றிவிடக்கூடாது என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிப்பதில் முதன்மையான பணியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அமித்ஷாஜியே சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு அமித்ஷாஜி சொல்கிறதுக்கு நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணணுமா என்ன?
அமித்ஷாஜி என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு ஆனால் அமித்ஷாஜி என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நம்ம அமித்ஷாஜி சொன்னதுக்கு ஏன்னா எங்களுடைய தேசிய தலைவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான். அண்ணா அது கூட்டணி பற்றியெல்லாம் எங்கள் தேசிய தலைவர்கள் எங்களுடைய அதை தான் அவங்க பார்த்துக்குவாங்கண்ணா. தேர்தல் நேரம் இருக்குது. கூட்டணி ஆட்சி வந்து தமிழக மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. அமித்ஷா வந்து மீண்டும் வந்து கூட்டணி ஆட்சி இந்தியாவிலேயே அரசியலில் ஓரங்கட்டி ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அமித்ஷா. அவர்தான் இந்துத்துவ சக்திகளுக்கு முதுகெலும்பாக இருந்து கொண்டு தூண்டி விடுகிறார். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி அரசை ஏற்க மாட்டார்கள் என்பதோடு அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அறுதி பெரும்பான்மையை, இண்டிவிஜுவல் அப்சல்யூட் மெஜாரிட்டியை வாக்காளர்கள் தரப்போகிறார்கள். அமித்ஷா அதையும் பார்க்கத்தான் போகிறார். கோயில்கள் முறையாக பராமரிக்கப்படுவது பிடிக்காமல் கோயிலை மீட்போம் என கிளம்பியுள்ள கும்பலின் குரலை எதிரொலிக்கவே எடப்பாடி பழனிசாமி பயணம் புறப்பட்டுள்ளதாக முரசொலி ஏடு விமர்சித்துள்ளது. மாட்டிக்கொண்ட பழனிசாமி என்ற தலைப்பில் முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் கோவில் நிதியில் கல்லூரிகள் தொடங்கலாமா என கேட்ட பழனிசாமி பின்னர் பல்டி அடித்து வேறு மாதிரியாக பேசுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குட்டிக்கரணங்கள் போடுவதும் தரையில் புரள்வதும் அவர் வாடிக்கைதான் என விமர்சித்துள்ளது. கோவில்களை விட்டு அரசாங்கம் வெளியேற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மதுரை மாநாட்டிற்கு முன்னாள் அமைச்சர்களை எடப்பாடி அனுப்பி வைத்ததாகவும் அங்கு பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தும் வீடியோ வெளியான போது அவர்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இது அம்பலமானதும் அண்ணாவை விட்டுத்தர மாட்டேன் என குதித்த பழனிசாமி அது வெறும் நடிப்பு என்பதை தற்போது உணர்த்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநாட்டில் சொல்லப்பட்ட கருத்தையே கோவிலை விரிவுபடுத்த மக்கள் போடும் பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுவதாகவும் இதை மக்கள் சதிச்செயலாக பார்ப்பதாகவும் பழனிசாமி பேசியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது RSS அமைப்பின் குரல் என்பது அம்பலம் ஆனதும் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என பழனிசாமி மழுப்பதாகவும் விமர்சித்துள்ளது. இந்த மழுப்பலும் அவர் முழு சங்கியாகவே மாறிவிட்டதை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் முரசொலி கூறியுள்ளது. திமுக திருச்சி மாநாட்டுக்கு செல்லாமல் ஜெயலலிதாவை சந்தித்தது தவறு என வைகோ கூறியதற்கு வைகோ நன்றி மறந்ததாக ஜெயக்குமார் பதிலடி கொடுத்திருந்தார். அதற்கு விளக்கம் அளித்துள்ள வைகோ எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் அதிமுகவை தாம் குறை கூறவில்லை என தெரிவித்துள்ளார். நன்றி மறக்கக்கூடாது. அவருடைய கட்சி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்த போது அன்றைக்கு முதலாக அன்னைக்கு பார்த்தா 98ஆம் ஆண்டு அன்னைக்கு கூட்டணியிலே அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணி சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு 3 எம்பி ஆனாங்க. அதுக்கு முன்னாடி எம்பி யாராவது ஆயிருக்காங்களா? கிடையாது. அந்த எம்பி ஆனது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்கே ஒரு அங்கீகாரம் அன்னைக்கு அந்த பம்பர சின்னத்துக்கு அன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்ததே அன்றைக்கு அம்மா அன்னைக்கு கூட்டணியில் இருந்துதான். அதையெல்லாம் மறந்து விட்டு இன்றைக்கு பார்த்தா கொஞ்சம் கூட வாய் கூசாமல் இது போன்ற மறைந்த தலைவர் ஒரு கட்சியை இழிவுபடுத்தி பேசுவது என்பது அண்ணனுடைய அந்த ஒரு பண்புக்கு நல்லதல்ல என்பதுதான் நிச்சயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த எங்களையெல்லாம் வசைப்படாதீர்கள், நன்றி மறவாதீர்கள் என்றுதான் நான் அண்ணன் வைகோ அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ அண்ணாதிமுக திமுகவினரையோ ஒரு வார்த்தை நான் குறை சொல்லவில்லை. எடுத்த முடிவுகளில் நான் 19 மாதம் பொடா ஜெயிலில் இருந்துவிட்டு 7-8 மாதத்துக்கு பிறகு அதே ஆட்சி நடத்திய கட்சியோடு கூட்டு வைத்தது அரசியல் ரீதியாக பிழை. இதைத்தான் நான் சொன்னேன். அதற்குள்ளாக அதிமுகவில் இருந்து சிலர் என்னை தாறுமாறாக திட்டி பதிவு போட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அதுக்கு பதிலெல்லாம் சொல்லப்போவதில்லை. நாங்கள் அரசியலில் எடுத்த முடிவில் அது ஒரு தவறான முடிவாகிவிட்டது அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவர்கள் அதற்காக என் மீது கோபப்பட்டு பதிவுகள் போடுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். வைகை செல்வன் என்னோட 1.5 மணி நேரம் பேசிட்டு வந்தார் ஃப்ளைட்டில். நல்லா படிப்பார், நல்ல அறிக்கைகள் கொடுப்பார். அவர் வாயில் வரக்கூடாத வார்த்தைகளை சொல்லி என்னை வசைபாடி இருக்கிறார். வாழ்க வைகை செல்வன்.
தாஜ்மஹால் தஞ்சை பெரிய கோயில் வரிசையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டையை உலக புராதன சின்னமாக யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மராட்டிய மன்னரான சிவாஜி 17ஆம் நூற்றாண்டில் செஞ்சி கோட்டையை கைப்பற்றி தனது ராணுவ தளமாக மாற்றியதுடன் பல்வேறு கட்டமைப்புகளையும் மேம்படுத்தினார். மராட்டிய பேரரசின் ராணுவ தளங்கள் என்ற தலைப்பில் மராட்டியத்தில் உள்ள சால்கேர், சிவ்னேரி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள செஞ்சி கோட்டை உள்ளிட்ட 12 கோட்டைகளை உலக புராதன சின்னங்கள் பட்டியலில் இணைக்க யுனெஸ்கோ நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு பரிந்துரைத்தது. இதையடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் செஞ்சி கோட்டை உள்ளிட்ட 12 கோட்டைகளை யுனெஸ்கோ நிறுவனம் ஆய்வு செய்தது. இந்நிலையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் 47வது அமர்வில் செஞ்சி கோட்டை உள்ளிட்ட மராட்டிய மன்னர் சிவாஜியின் ராணுவ தளங்களான 12 கோட்டைகள் உலக புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள செஞ்சி பகுதி மக்கள் இதன் மூலம் சுற்றுலா மேலும் மேம்படும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். செஞ்சிக்கோட்டை உலகம் முழுக்க ஃபுல்லாவே தெரிய வரும். அப்படி தெரிய வகையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபாரினர்ஸும் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை பார்ப்பாங்க. இப்படி பார்க்கவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் புகழ் எல்லாருக்கும் சேரும். இதால பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா டூரிசம் டெவலப் ஆகும். இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் மற்றற்ற மகிழ்ச்சியில் மனம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செஞ்சி பல நன்மைகள் அடையும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். யுனெஸ்கோ நிறுவனத்தின் தற்போதைய அறிவிப்பின் மூலம் இந்தியாவின் 44வது புராதன சின்னமாக செஞ்சி கோட்டை மாறியுள்ளது. யுனெஸ்கோவின் அங்கீகாரம் அனைத்து இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அனைவரும் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.